குட் மார்னிங் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 491 பற்றி பார்க்கலாம். இந்த செக்ஷன் 491 ஒரு கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணால் என்ன தண்டனை, எவ்வளோ அபராதம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கான்ட்ராக்ட் அப்படின்னாவே அது சிவில் நேச்சர். ஒரு கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணால் சிவில் சூட் தான் போட முடியும். பட் ஆனால் ஒரு சில கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணால் அது கிரிமினல் அஃபென்ஸாகவும் கன்சிடர் பண்ண முடியும். சரி, எந்தெந்த கான்ட்ராக்ட்லாம் ப்ரீச் பண்ணால் இந்த செக்ஷன் 491 கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்காகவோ இல்லை அந்த குழந்தைக்கு தேவையான நெசசிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவோ ஒரு லாஃபுல் கான்ட்ராக்ட் ஒரு 2 பர்சன் என்ட்ராக இருந்து அது மாதிரி அந்த குழந்தைக்கு பார்த்துக்கலையோ இல்லை அந்த குழந்தைக்கு தேவையான நெசசிட்டி திங்ஸை சப்ளை பண்ணலனாலும் இந்த செக்ஷன் 491 அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் இது. ரெண்டாவது, இப்போ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்கார், அவரை பார்த்துக்கிறதுக்காகவோ இல்லை அவருக்கு தேவையான சாப்பாடை தர்றதுக்கோ இல்லை அவருக்கு தேவையான நெசசிட்டியை தர்றதுக்கோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இந்த செக்ஷன் 491 அப்ளை ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு நோய்வாய் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கார், அப்படி இல்லை தன்னைத்தானே பார்த்துக்க முடியாத ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அவரை பார்த்துக்கிறதுக்கோ இல்லை அந்த நோய்வாய்ப்பட்டவங்களோ இல்லை தன்னைத்தானே பாதுகாத்துக்க முடியாதவரையோ சம்மந்தப்பட்ட ஏதாவது நெசசிட்டிஸை சப்ளை பண்ணும் அப்படின்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டை யாராவது ப்ரீச் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த செக்ஷன் 491 அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த செக்ஷன் 491 என்ன தண்டனை தருது அப்படின்னு பார்த்தா, இது மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு அதை ப்ரீச் பண்ணியிருந்தால் 3 மாதம் வரை சிறை தண்டனை, அப்புறம் அபராதம், இது ரெண்டும் சேர்த்து கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த செக்ஷனை பொறுத்த வரையும் இந்த இந்தியன் பீனல் கோட் எழுதின ஆத்தர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீகலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணாங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டாக பார்க்க முடியாது, ஒரு லீகல் ஆப்ளிகேஷனை ப்ரீச் பண்ணிட்டாங்க. அந்த மனநல பாதிக்கப்பட்டவரோ இல்லை ஒரு குழந்தையோ இல்லை தன்னை பாதுகாக்க முடியாத ஒரு நபரோ அப்படி இல்லை ஒரு நோய்வாய்ப்பட்ட நபருக்கோ அவங்க துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு 2 இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேஸில் பார்த்துருவோம். இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குக்கு இருக்காங்க, வீட்டில் சமையல்காரமாக இருக்காங்க. முதலாளி அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. முதலாளி என்ன சொல்கிறாரு, இன்னிலேருந்து கொஞ்சம் நீ பார்த்துக்கோ, உன் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் என்னோடய ஒய்ஃபையும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் இந்த சமையல் அம்மா என்ன பண்ணுது, டெய்லியும் சமைக்குது, இவங்களே பார்த்துக்குது. கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிடுது, இந்த அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. என்னடா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் காசு தராங்க, இந்த முதலாளி அம்மா எதுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, வேலையை விட்டு நின்றுது. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த செக்ஷன் கீழே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இது மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் இந்த பொண்ணு வேலையை விட்டு போயிடுச்சு, இதனால் அவனோட ஒய்ஃப் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சமைக்கிறதுக்கு மட்டும்தான் காசு தரீங்க, அதுவும் இல்லாமல் இனிஷியலாக அந்த சமையல்காரம்மாவை அப்பாயின்ட் பண்ணும்போது சமையல் பர்பஸுக்காக மட்டும்தான் நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிங்களே தவிர உங்களோட ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லிட்டோ நீங்கள் அப்பாயின்ட் பண்ணலை. அதனால் இந்த செக்ஷன் கீழே நீங்கள் கேஸ் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் இந்த கேஸ் லாவோட விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தேவைப்பட்டால் படித்து பாருங்கள். சரி, சின்னதாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். இப்போ ஒரு அப்பா அதுக்கப்புறம் ஒரு அம்மா இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இந்த அப்பா அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, அப்பாவுக்கு பெங்களூரில் ஆகிடுது, அம்மாவுக்கு பாம்பேக்கு ஆகிடுது. ஸோ இது மாதிரி ஆகும்போது பையனோட எஜுகேஷன் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொந்தக்காரங்க வீட்டில் பையனை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பையனுக்கு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்றோம், நீங்கள் என் பையனுக்கு தேவையானதெல்லாம் செய்யுங்க, அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க, நாங்கள் காசு எவ்வளோ வேணால் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வீட்டில் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து விட்டுட்டு அவங்க வேலை பார்க்கறது போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி போகும்போது மாதம் மாதம் இவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக காசு தராங்க. அப்போது இந்த கார்டியன் அதாவது இவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்களுடைய வேலை என்ன, இந்த பையனுக்கு கரெக்டாக எஜுகேஷன் தரணும், அதே மாதிரி நல்ல சாப்பாடு போடணும், நல்ல ட்ரெஸ் வாங்கி தரணும், அவனை நல்லா பார்த்துக்கணும், இதுதான் இவங்களோட வேலை. பட் ஆனால் இந்த கார்டியன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பையனை விட்டுட்டு இவங்களோட சொந்த பையனை மட்டும் நல்லா வளர்க்குறாங்க அந்த காசை வச்சு. ஸோ இது ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டில். ஸோ இது இந்த செக்ஷன் 491 கீழே அட்ராக்ட் ஆகும். சரி, நான் முன்னாடி சொன்ன கேஸ்லாவோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தேவைப்பட்டால் படித்து பாருங்கள். இந்த செக்ஷன் 491 சொல்லப்பட்ட விஷயம் இதுதான்.
ஸோ இந்த செக்ஷனில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.